4 செவுரு தான் அந்த வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு. இந்த 4 செவுரு தான் அந்த வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு. இந்த 4 செவுறுகளும் வந்து பொதுவாகவே ஒரு ரோடு என்றால் அந்த ரோடுக்கு அருகில் வந்து பொது கழிவறை, பொது கால்வாய் இருக்கும். அந்த கால்வாய் என்பது பார்த்தீங்கன்னா, அனைத்து தெருக்களிலும், அனைத்து வீடுகளிலும் இருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து பொதுவாக ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த கழிவு பகுதியாகும். இப்ப அந்த கழிவு பகுதியை ஒட்டியே சில பேர் வந்து இதுக்கு நேராவே இந்த கழிவை ஒட்டியே வந்து வீடு கட்டுறாங்க. இந்த மாதிரி கழிவை ஒட்டிய வீடு கட்டும் பொழுது அது இந்த கழிவு என்பது இந்த இந்த செவுத்தை வந்து நமக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுக்குது. ஏன்னா இந்த செவுரு என்பது பார்த்தீங்கன்னா 4 கால்களை கொண்ட ஒரு தூண் போல ஒரு 4 செவுரு. அப்போ அந்த செவுரு வந்து ஒரு சாக்கடை, அதாவது அந்த கால்வாயில் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது நிறைய நெகட்டிவ் தாட்டை வந்து உள்ளே இழுத்து கொடுக்கும். அப்போ அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நம்ம உயிருள்ள விஷயங்களுக்கு, குழந்தைங்களுக்கு பாதிப்பு கொடுக்கறது, பெரியவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுக்கறது, இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள். அதே போல் கழிவு என்பது சனி பகவானை குறிக்கும். அப்போ அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவது, கீழே விழுறது, எல்றது, அடிப்படக்கூடிய இரும்பால் அடிப்படக்கூடிய விஷயங்கள், இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவரை வந்து இந்த சாக்கடை நீர் தொட்டுட்டே போற மாதிரி யார் ஒருவர் வந்து வீடு கட்டியிருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த குடும்பத்தில் என்னென்ன ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுபோல் சுபகாரியம் என்பது அந்த குடும்பத்தில் தடைப்பட்டு போகும். அப்ப 4 சுவர் என்பது 4 கால்களை கொண்ட ஒரு தூண் ஆகும். அப்ப அந்த 4 கால்களை கொண்ட தூண் வந்து அந்த பொது களி செல்லக்கூடிய அந்த சாக்கடை வந்து தொடாமல் இருப்பது நல்லது. அப்ப தொடாமல் இருப்பது என்றால், இப்ப சாக்கடை இங்க இருக்குதுன்னு சொன்னா வீடு இவ்வாறு அமைக்க வேண்டும். இந்த செவுரு இங்க இருந்தா இந்த சாக்கடை தொடரவே கிடையாது. அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வாசப்படி விடும் பொழுது இந்த படிக்கட்டு இதுக்குள்ளே அமைஞ்சிடும். ஆனா இந்த சாக்கடையை ஒட்டி கட்டும் பொழுது இந்த சாக்கடைக்கு மேலே படிக்கட்டு அமைத்து ரோடு வர்றதுக்கு வராங்க. அப்ப ரோடு வர்றதுக்கு வரும் பொழுது இந்த ரோடுல என்னென்ன பலன்கள் போகிறதோ, இந்த சாக்கடையில் என்னென்ன பலன்கள் போகிறதோ அது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள வர மாதிரியான ஒரு பலன் வந்து ஆகிவிடுகிறது. அதனால இது வந்து தவறான ஒரு விஷயமாகும். இது போன்ற அமைப்புகள் இருந்தால் அந்த குடும்பத்தில் வந்து துர்மரணங்கள் வந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. கழிவு என்பது இருக்கும். அதே போல் அது சனி பகவானை சார்ந்து இருப்பதனால் விபத்துக்கள் வந்து கண்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும்.